ஸோ ஹை கைஸ், நான் உங்களிடத்துல தண்டபாணி. ஸோ இன்றைக்கி வந்து தி லாஸ் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் புத்தகத்தினுடைய 28வது பாகத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிய போகுது. ஏன்னா சின்ன விஷயங்கள், ஆனால் இது எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய ஒரு வாழ்க்கையாக மாறப்போகிறது. இப்போ சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எல்லாமே சராசரியாக ஒரு மனிதன் எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அதில் எல்லாருமே முக்கால் பங்கு தவறான ஒரு வழியில் தான் போயிட்டுருக்கோம். அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கூத்தான ஒரு விஷயம். அதெல்லாத்தையும் சரி பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால், ஆமாம், வாழ்க்கையில் கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம வந்து மேல்நிலை அடைவதற்கு அதுவே ஒரு வழி. இதில் கூத்து என்னென்னா, அதை தேர்ந்தெடுத்துட்டு வந்ததே நம்ம தான். அதனால் இந்த மாதிரி செய்திகளில் அதை என்ன, எப்படி நம்ம லைஃப்பை வந்து ஷேப் பண்ணிக்கணும், எந்த மாதிரி போகணும், வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், எதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது, இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதை பிரச்சனைன்னு சொல்கிறத விட அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் அப்படிங்கிறது தான் அதில் உண்டான ஒரு முக்கியமான ஒரு அர்த்தம். இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுடைய கர்மம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம கழிக்கிறது? எல்லாருக்கும் இது ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, கர்மம் அப்படிங்கிறது எப்படி கழிக்கிறது? போன தடவை நிறைய தடவை பார்த்துருக்கோம், தானம் தர்மம் செய்வதனால நம்மளுடைய கர்ம பலன் அப்படிங்கிறது கழியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாவகர்மம் அப்படிங்கிறது அதற்குண்டான தண்டனை அனுபவிச்சே தான் ஆகணும். புண்ணியத்தை எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். இந்த தான தர்மம் பண்ணும் பொழுதும் இதை பண்ணுனா எனக்கு வந்து நல்ல கர்மம் வரும், நற்பலன் வரும், நான் மேல்நிலைக்கு நல்லபடியாக போவேன்னு எண்ணத்தோடு அந்த தான தர்மம் பண்ணும்போது அது நற்பலனாக வந்து சேருவதில்லை. அப்போ அந்த ஒரு தன்னலம் கருதாது பிறருக்கு வந்து உதவி செய்வது அப்படிங்கிறது மட்டும்தான் பாசிட்டிவாக ஆட் ஆகும். இதெல்லாம் நம்ம அப்படி பார்த்துட்டே வந்தோம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃபைன்டாக இன்னும் ரொம்ப அப்படி பாலிஷாக வந்து அழகாக சொல்கிறாங்க எப்படி வந்து இந்த கர்மங்களை வந்து கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஓகே, எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, அதை நான் ஃபேஸ் பண்ணுறேன், அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதாவது குடும்பத்தில் ஆகட்டும், வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், தொழிலே ஆகட்டும், என்னமோ ஒன்றுங்க, ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு துன்பம் அப்படிங்கிறது ஒன்று வந்துடுச்சு. அந்த வந்த துன்பத்தை எதிர்கொண்டு அதை தீர்க்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். இல்லை அந்த துன்பம் வருவதற்கு நம்ம தான் காரணம், நம்ம மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த துன்பத்தை ஏற்றுக்கிறதுக்கு உண்டான ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். எந்த ஒரு துன்பத்தையும் கண்டு ஓடாதீர்கள். அதை எதிர்த்து ஒரு சந்திக்கிறதுக்கு வந்து மனதிடத்தோடையும் தைரியத்தோடவும் இருங்க. இப்படி இருக்கும் பொழுது நம்ம செஞ்ச தவறுனால தான் இது நடந்திருக்கு, நான் வந்து இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன், நான் மனப்பூர்வமாக நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆண்மக்கள் கண்டிப்பாக நமக்கு உதவுவார்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. எல்லாமே நம்மளுடைய டிசைர் தான், நம்மளுடைய வில் பவர் தான். நான் ஜென்யூனாக நான் மாறுறேன், சூர்தாஸ் கதை. அந்த சூர்தாஸ் என்ன ஜென்யூனாக நான் மாறுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மேலே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் குட் சோல்ஸ் அவர் வந்து ஹெல்ப்புக்கு வந்தார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும். எல்லாமே நம்மளுடைய மனப்பூர்வமான அந்த விருப்பத்தை பொறுத்து கண்டிப்பாக இது வரும். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி துன்பம் வருது பார்த்தீங்களா, இது மேலே இருக்கக்கூடிய நம்மளுடைய இப்போ நம்ம ஒரு படிநிலையிலேருந்து வந்திருப்போம், அந்த ரெல்மிலேருந்து வந்திருப்போம், நம்மளுக்குன்னு ஒரு ஹை குட் சோல் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட உட்காந்து பொறுமையாக 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி, நான் வந்து இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்காக தான் நான் கீழே போகிறேன், அது போகும்பொழுது எனக்கு இந்த மாதிரி துன்பங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் தான் அது மூலமாக ஒரு படிப்பினைக்காக என்னுடைய மேல்நிலை நான் அடைய முடியும், அதனால் எனக்கு இந்த துன்பங்கள்லாம் வரட்டும்னு அவர்கிட்ட கேட்டு கரெக்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு நம்ம தான் கீழே வருவோமா. அவங்க நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க, அதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் நம்ம கீழே வருவோமா. அப்போது இந்த துன்பங்கள் நம்ம முன்னேற்றுவதற்காக நாமே முடிவு பண்ணிட்டு கீழே வந்தது தான். அப்போ அதை பார்த்து ஓடி நம்மளுக்கு பயனே இல்லையே. அப்போ நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு கீழே வந்த ஒரு விஷயத்தை நம்மளால் கற்றுக்க முடியாமையே போயிடும் இல்லையா. அதனால் எல்லா முடிவுகளுமே நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் தைரியமாக நீங்கள் முதல்ல உங்களுக்கு வரக்கூடிய அந்த துன்பங்களை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். இது என்ன இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு, நேற்று பார்த்தது தான், இப்படி கடைஞ்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான படிப்பினைகள் உங்கள் மனசில் ஏறாமல் அது ஒரு துன்பமாகவும் அது ஒரு மாதிரி அட்டுப்பிடிச்ச மாதிரியே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு படிப்பினை அப்படின்னு ஒன்று வரவே வராது. அந்த மாதிரி ஒன்று பண்ணாதீங்க. தைரியமாக எந்த துன்பமாக இருந்தாலும் எதிர்கொள்ளுங்க. அது உண்மையிலுமே துன்பம் கிடையாது, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாடமும் அதற்குண்டான தேர்வுன்னு சொல்லிட்டு கீழே வருது. அப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டெஸ்ட், ஒரு தேர்வு தான். அதை வந்து தைரியமாக எதிர்கொண்டுட்டு மித்த எல்லா பொறுப்பையும் இறைவன் மேலே ஒப்படைச்சிருங்க. அவர் பார்த்துக்குவார். எல்லாமே வந்து அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தான் மேலே இருந்து கீழே வந்திருக்கோம். கண்டிப்பாக அவர் வந்து பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையோடு இருந்தால் போதும். ஒரே ஒரு கேட்ச்சு, இனிமேலும் எச்சா தவறுகள் செய்யாமல் இருக்கணும். டோன்ட் ஆட் கர்மா. அதனால் இப்போ இருக்கிறதுக்கே ஏற்கனவே கழிச்சிக்கிட்டு இருக்கோம், புதுசாக ஒன்று சேர்த்தாமல் இருந்தால் சரி. அது வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து இப்போ அடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருமே பண்ணக்கூடியது, நம்மளுடைய வாழ்க்கையும் இன்னொருத்தனுடைய வாழ்க்கையும் கம்பேர் பண்ணுறது. நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி தாங்க இருக்கோம், நானும் தப்பு பண்ணுறேன்,
என்னை போல தாங்க அவனும் தப்பு பண்ணுறான், அவன் எவ்வளோ நல்லா இருக்கான் பாருங்க, நான் எப்படி சீரழிஞ்சிட்டு இருக்கிற பாருங்க. இந்த ஒரு 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 எண்ணம் வந்து நம்ம எல்லாருக்குமே அவ்வப்போது, எப்போவுமே இல்லைனாலும் அவ்வப்போதாவது வந்து போகிறது உண்டு. பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீ என்ன நிலைப்பாட்டிலையோ இல்லை நீ எதை கழிக்கணுங்கிறதுக்காக கீழே வந்த அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இல்லை, தெரியாதுன்னு இல்லை, உனக்கு ஞாபகம் இல்லை. அதே போல் அவனை பற்றியும் உனக்கு தெரியாது. அதனால் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தையும் இன்னொருத்தனுடைய வாழ்க்கை பயணத்தையும் கம்பேர் பண்ணாத. உனக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கு பிறர் தான் காரணம்னு சொல்லி அடுத்தவனை கை காட்டி அவன் மேலே பழி எடுத்து போடாத. எல்லாத்திற்குமே நீ தான் காரணம். இது எல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர். அவங்களுடைய ஒரு அந்த யார் கூட சேர்ந்துருப்போங்கிற முடிவையும் நம்ம தான் எடுத்திருக்கோம். அப்போது நம்ம துன்பங்களுக்கு நாம் தான் காரணமே தவிர அதை ஃபஸ்ட்டு ஒத்துக்கணும். அடுத்தவன் தான் காரணம்னு பழி பேசக்கூடாது. ஸோ எனக்கு வந்ததுன்னா இந்த எனக்கு ஒன்று வந்ததுன்னா அதில் நான் என்னுடைய பங்கு என்ன இருக்குது அதை மட்டும் பார்த்துட்டு, பிறர்னாலையும் நம்மளுக்கு துன்பம் வரலாமா இருக்கும், ஆனால் அதுலேயும் என் பங்கு என்ன இருக்குது. தவறான ஒரு இடத்துல போய் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், ஒன்றுமே பண்ண மாட்டேன், சும்மா அந்த இடத்துல இருந்தாலே போதும் நம்மளுக்கு பிரச்சனை வரும். ஒரு இடத்துல அடிதடி ஓடுவாங்க, வேடிக்கை பார்க்குறதுக்கு போவான், அவனை பிடிச்சிட்டு போயிடும் போலீஸு, அடிதடி ஓட்டம்னு விட்டுருவானுங்க. அப்போது இதில் தவறு என்ன? அங்கேயே தவறு நடக்குதுன்னு தெரியுது, நீ ஏன் அங்கே போனேன்? வேடிக்கை பார்க்க தாங்க போனேன் இல்லை, அப்போ அதுக்கு உண்டான துன்பம். அப்போது இதில் ஏன் தவறு என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை திருத்திக்கணுமே தவிர அடுத்தவன் மேலே கை காட்டாத அப்படிங்கிறாங்க. அடுத்தது, இந்த மாதிரி துன்பங்கள் வருங்கால் உன்னுடைய கான்ஷியஸ் மைண்ட், அதாவது இந்த ஃபிசிக்கல் மைண்ட், இந்த உலகத்திற்குன்னு இருக்கக்கூடிய இந்த மூளை இருக்குது பார்த்திங்களா, இந்த புத்தி, அதை பயன்படுத்தினேன்னு சிக்கி சீரழிஞ்சிடும். உன்னுடைய ஆழ் மனசு என்ன சொல்லுதோ அதை கேள். ஆழ் மனசு தான் உனக்கு, ஏன்னா அதுக்கு தான் எல்லாமே தெரியும், ஞாபகம் இருக்கும். அது உன்னை சரியான வழிபாதையில் கூப்பிட்டு போகும். இதை பண்ணு, அதை பண்ணாத, இந்த மாதிரி முடிவுகள் எடு, என்ன வார்த்தைகள் பேசணும், இது எல்லாமே அது சொல்லும். ஆனால் இந்த விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஃபிசிக்கல் மைண்ட் என்ன பண்ணும், கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது, ஐயோ இந்த பிரச்சனையை அது துன்பத்தை கொடுக்கும், அது வலியை கொடுக்கும், ஓடுன்னு உன்னை விரட்டிடும். அது பண்ணிடாத. அப்படி ஓடிட்டே அப்படின்னு சொன்னால் அது உன்னை விட்டு விலகி போகவே போகிறதில்ல, அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேசாமல் நீ அனுபவிச்சுட்டு போயிடலாம். ஸோ அதனால் அதுக்கு நீ எப்பவுமே தைரியமாக இரு. எதை ஒன்றையும் எதிர்கொண்டு அதை உணர்ந்து பார்க்குறக்கு, அந்த வலி வேதனைகள் இருக்கா, பரவாயில்லன்னு அதை உணர்ந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை ஃபேஸ் பண்ணி உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திடு. கொஞ்ச காலம் தளித்து திரும்பி பார்த்துன்னு வச்சுக்குவேன், அது நம்மளுக்கு ஒரு பாடமாக நமக்கு தெரியும். இதையும் நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க. அந்த துன்பம் வருங்கால அதை அனுபவிக்கிற கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து திரும்பி பார்க்கும்போது இப்படி கனவு மாதிரி இருக்குங்க, இதெல்லாம் தாண்டி வந்துட்டு பாருங்கள், அது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக நம்மளுக்கு இருக்கும். அதற்கு பின்னூட்ட நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை எல்லாத்தையுமே நல்லபடியாக வாழ்வதற்கு அந்த ஒரு படிப்பினை அப்படிங்கிறது ரொம்ப உதவிகரமாகவும் இருந்திருக்கும். இதெல்லாம் அனுபவப்பட்டிருப்போம் இல்லைங்களா. அடுத்தது, முடிவுகளை எடுங்க, தைரியமாக வாழ்க்கையில் முன்னேறி போங்க. அதற்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பாரத்தையும் இறைவன் மேலே போட்டுட்டு அவர் மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை பாட்டு நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. யாரையும் கை காட்டாதீங்க, யாரையும் எந்த இதுவும் பண்ணாதீங்க. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அது நம்மளை பார்த்துக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு மனோதரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை நல்லபடியாக செஞ்சுட்டு முன்னேறி போயிட்டே இருங்க. இதெல்லாம் தான் நம்மளுடைய கர்மத்தை கழிப்பதற்குண்டான வழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லும் பொழுது அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இந்த டெஸ்டிங்கு ட்ரெயினிங்குன்னு ரெண்டெண்ணம் சொன்னீங்க இல்லையா, அதுவும் இந்த கர்மமும் ஒன்றா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. நம்ம அதாவது இந்த டெஸ்டிங்கும் ட்ரைனிங்கும் அந்த கர்மத்தை கழிப்பதற்காக உண்டாக்கப்பட்டது. ஸோ இதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் நம்ம கர்மத்தை கழிக்கிறதுக்கு போகும். ரெண்டும் இன்டர்லிங்க்டு, பட் ரெண்டும் ஒன்று கிடையாது. ஏன் நம்ம அந்த ஆன்ம உலகத்தை விட்டு வந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னால் 4 விஷயத்திற்காக வந்தோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய கர்மங்களை கழிப்பதற்காக. ரெண்டாவது, நமக்கு இருக்கக்கூடிய அந்த சோதனைகளையும் அதில் இருக்கக்கூடிய ட்ரைனிங்னா என்ன, பயிற்சி. அடுத்தது டெஸ்டிங், சோதனைகள். ஸோ இது ரெண்டையும் ஃபேஸ் பண்ணுவதற்காக நம்ம கீழே வரோம். அது ஏன் காரணம் என்னங்கிறது பின்னாடி சொல்கிறேன். அடுத்தது, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் மிஷன், என்னமோ ஒரு காரணம், ஒரு உயர்நிலை காரணம் ஏதோ ஒன்று இருக்குமா இருக்கும். நம்ம ஹை குட் சோலாக நம்மளும் இருந்திருப்போமா இருக்கும். ஸோ அந்த மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாவாக இருப்போம். ஸோ கீழே பூமிக்கு ஒரு ஆன்ம பயணத்திற்காக வந்திருப்போம். அதை கழிக்கணும், 3வது விஷயம். 4வது, இது எதுவுமே இல்லைங்க, எனக்கு விருப்பப்பட்ட ஒருத்தன் கீழே துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவனை காப்பாற்றுறதுக்காக நான் பிறப்படுத்திட்டு வந்தேன். அப்படியே அந்த ட்வின் சோலு, நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பிறப்போன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி, ஸோ இந்த மேலே சொன்ன 3மே இல்லாமல் 4வது, எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தன் கீழே இருக்கான், அவன் ஒரு தவறான பாதையில் போகிறான், அவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி, இந்த 4 விஷயத்துக்காக தான் நம்ம கீழே பிறப்பு அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வரோம். இப்படி வரும்பொழுது வந்ததற்கு பிறகு நம்மளுக்கு என்ன எதுக்கு என்ன ஏதுன்னு மறந்து போயிடுது பார்த்தீங்களா. அப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெஸ்டிங்கு ட்ரைனிங் எல்லாமே நம்மளுடைய ஹை குட் சோல்கிட்ட கேட்டு முடிவு பண்ணிட்டு தான் கீழே வருவோம். அப்போ நம்மளுடைய கர்மத்தையும் கழிக்க வேண்டியிருக்கும். இதில் என்ன கூத்துன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு துன்பம்னு சொன்னால் அது ஒரு மாதிரி கடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. பட் இருந்தாலும் புரிஞ்சுக்கங்க, துன்பங்கள்னால் துன்பம் இல்லை, அது ஒரு படிப்பினை தான். ஆனால் ஒரு சில நேரத்தில் நிஜமாலுமே துன்பமாகவே சேரும். அந்த துன்பம்
நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர், நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு வந்திருப்போம் இல்லையா, மேலே இருந்து கீழே, அதில் அந்த பிளானே இருக்காது. எவனோ ஒருத்தன் அவனுடைய ஃப்ரீவில், அவனுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி தவறான வழிபாதையில் போய் சம்மந்தமே இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்து நம்மளையும் கெடு கூட்டி சேவராகி நாசம் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த மாதிரியும் நடக்கிறது. அப்போது நீ அனுபவிக்கக்கூடிய எல்லா துன்பங்களுமே உன்னுடைய கர்மம் தான் அவசியம் இல்லை. எவனோ ஒருத்தன் செய்கிறதும் உன் தலையில் வந்து விடியும், அதுவும் நடக்கும். பிகாஸ் ஃப்ரீவில், உனக்கு எப்படி சுதந்திரம் இருக்கும் அதே போல் அடுத்தவனுக்கு சுதந்திரம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் இந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்பொழுது இந்த உலகம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால, நன்மை அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போய் தீமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமானதுனால, எல்லா நல்ல ஆன்மாக்கள் கீழே வரும்பொழுதும் அவங்கள சுற்றி எல்லாமே தீமை தான் இருக்குது. அப்போ அந்த நல்ல ஆன்மாக்களினுடைய அந்த எண்ணங்களோ இல்லை அவர்கள் வந்த ஒரு காரணங்களோ வெகுவாக இந்த மோசமான ஆன்மாக்கள்னால தடைபட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதில் சிக்கி தவிக்கிற ஆட்களும் உண்டு, முயன்று போராடி மேலே வரக்கூடிய ஆட்களும் உண்டு. என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த உலகம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. மேலே இருக்கக்கூடியவங்க மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் சரியாக நடந்து போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க.